நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ரம்யா. மிஸ் பண்ணாம நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க நேயர்களே. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யாரு இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் யார் இருக்காங்கன்னு கேட்டால், காஞ்சிபுரத்துலேருந்து ஆரி ஒர்க் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கார்த்திகா அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள் மேம். என்னுடைய பேர் கார்த்திகா. நான் வந்துகிட்டு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இப்ப லிவிங் பாத்தீங்க அப்படின்னா சென்னையில இருக்கேன். ஆரி ஒர்க் அண்ட் சாரி பிலிபிட்டிங் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் மேம். கிளாஸஸும் வந்துகிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் மேம். ஓகே மேம். ஆரி ஒர்க் செய்யறதா சொன்னீங்க. இந்த ஆரி ஒர்க் பிசினஸ் எத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் லாஸ்ட் 3 இயர்ஸா வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன் மேம். எல்லாமே வந்துட்டு ஆஃப்லைன்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேம். இனி ஃபியூச்சர்ல வந்துட்டு ஆன்லைன்ல பண்ற ஐடியால இருக்கேன் மேம். ஓகே மேம். 3 இயர்ஸா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆரி ஒர்க் பிசினஸ்ல ஆரி ஒர்க் செய்யணும் அப்படின்னா என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும்? இப்ப நம்ம பாத்துட்டோம் அப்படின்னா ஒரு பேசிக்கா நான் இப்ப கத்துக்க போறேன், ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கும் போது உங்ககிட்ட ஒரு 500 rupees இருந்தா போதும் மேம். அந்த 500 rupeesலயே வந்துட்டு நீங்க ஏர்ன் பண்ற அளவுக்கு நீங்க கத்துக்க முடியும். ஒண்ணுமே இல்ல மேம். பேசிக் வந்துகிட்டு ஆரி ஸ்டாண்டு, நீடில், ஃப்ரேம், இந்த 3 தான் வந்துட்டு ரொம்ப பேசிக். அதுக்கப்புறம் வந்துகிட்டு இப்ப த்ரெட், இப்ப பீட் ஒர்க் கத்துக்கணும் அப்படின்னா பீட்ஸ், அதுக்கப்புறம் நார்மலா வந்துட்டு நீங்க வீட்ல இருக்கிற ஒரு ஏதாவது ஒரு கிளாத் இருந்தா கூட போதும். நார்மலா ஸ்டார்ட் பண்ணும்போது பாப்புலின் கிளாத்னு சொல்லிட்டு ஒரு கிளாத் வாங்குவோம். அப்படி இல்ல அப்படின்னா வந்துகிட்டு வீட்டுல இருக்கிற சில்க் காட்டன் பிளவுஸோ அந்த மாதிரி எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்ல. இதுதான் மேம் பேசிக்கா நம்ம வந்துகிட்டு தேவைப்படும். அப்படிப்பட்ட இந்த ஆரி ஒர்க் மூலமா நிறைய பேருக்கு நீங்க பிளவுஸை ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருப்பீங்க. இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் எவ்வளவு காஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம்? மேம் என்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் 500 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நீங்க 500லயே வந்துகிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நீட்டான ஒரு டீசென்டான டிசைன் வந்துட்டு உங்களால போட்டுக்க முடியும். ஆரி ஒர்க் பிளவுஸை 500லேருந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ்ல ஆரி ஒர்க் அப்படிங்கிறதுக்கு பொதுவா அடிப்படையான விஷயம் எதுன்னு கேட்டா எதை சொல்லுவீங்க? ஆரி ஒர்க் நம்ம கத்துக்கிறதுக்கு அடிப்படையான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துகிட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மேம். ஏன்னா வந்துகிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் நம்ம எதுவுமே செய்ய முடியும். ஆரி ஒர்க்ல வந்துட்டு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் வேணும். அந்த இன்ட்ரெஸ்ட் தென் வந்துகிட்டு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை கன்சிஸ்டன்டா பண்ணணும். இந்த 3 தான் மேம் வந்துகிட்டு ரொம்ப பேசிக்கா சொல்லணும்னா. நம்ம அந்த இன்ட்ரெஸ்டான அந்த விஷயத்த வந்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் தொடர்ந்து அப்படிங்கும் போது கண்டிப்பா வந்துட்டு அது ஒரு சக்சஸே நம்ம பண்ண முடியும் மேம். ஓகே மேம். இன்ட்ரெஸ்டாக இருந்து ப்ராக்டிஸ் நல்லா பண்ணால் இந்த ஆரி ஒர்க் பிஸ்னஸை ஒரு நல்ல முறையில் கொண்டுட்டு போக முடியும்னு சொன்னீங்க. இப்போது இந்த ஆரி ஒர்க் பிஸ்னஸ் மூலமாக எந்தெந்த ஆடைகளுக்கு எந்தெந்த மாதிரியான ஆரி ஒர்க்கை நாம் சூஸ் பண்ணி போடலாம்? இது ஒரு நல்ல கொஷின் தான் மேம். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்துட்டு சில்க் காட்டன் பிளவுஸ் இருக்கலாம். சில்க் காட்டன், நார்மல் காட்டன், இல்லைன்னா பாலி காட்டன், அப்புறம் வந்துகிட்டு இந்த ரா சில்க்கு, நெட் கிளாத்து, வெல்வெட், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்துகிட்டு நீங்க போடலாம் ஆரி ஒர்க்ஸ். ஆனா எதுக்கு எந்த மாதிரியான டிசைன்ஸ் போடணும் அப்படிங்கறதா இங்க விஷயமே. இப்ப நீங்க நார்மல் வந்துட்டு ஒரு காட்டன் அப்படிங்கும் போது நீங்க நல்ல கஜன்னு வந்து பீட் ஒர்க் கொடுத்து போட்டீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. நீங்க காட்டன் அப்படின்னா வந்துட்டு சிம்பிளா ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி டிசைன் போட்டீங்க அப்படின்னா வந்துட்டு சூப்பரா இருக்கும். இதுவே வந்துகிட்டு நீங்க ஒரு சில்க் காட்டன், ஒரு பட்டு புடவைக்கு அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா ரொம்ப மினிமலா கொடுத்து போடுறத விட வந்துட்டு நல்லா ஒரு பீட் ஒர்க் கொடுத்து நல்லா ஹைலைட்டா போட்டீங்க அப்படின்னா அந்த புடவை ஒரு 1000 rupees இருந்தாலும் அந்த புடவை பார்த்தா 10,000 rupees அளவுக்கு வந்துட்டு நமக்கு லுக் கொடுக்கும். அது வந்துட்டு பிளவுஸ்ல தான் மேம் இருக்கு. அது அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்துகிட்டு இப்ப வெல்வெட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெல்வெட்ல வந்துகிட்டு மேக்சிமம் போட மாட்டாங்க. பட் நான் வந்துட்டு வெல்வெட்ல எல்லாம் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதுக்கு வந்துகிட்டு என்னன்னா ஜஸ்ட் ஒரு புட்டா தான் மேம். ரொம்ப இல்ல, ஒரே ஒரு நம்ம ஒரு லாங் ஃப்ராக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெல்வெட்ல வந்துட்டு ஒரு ட்ரெஸ் இருக்குன்னு வைங்கவேன். அதுக்கு ஜஸ்ட் வந்துகிட்டு ஒரு ஷோல்டர் சைட்ல வந்துகிட்டு ஒரு ஹார்ட் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன புட்டாஸ் போட்டோம் அப்படின்னாவே வந்துட்டு அது ரொம்ப ஹைலைட்டா தெரியும் மேம். ஓகே மேம். பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல பயன் தர்ற வகையில் இப்போ ஒரு விஷயத்த ஷேர் பண்ணீங்க. சூப்பர் மேம். இப்போ இந்த ஆரி ஒர்க் பிஸ்னஸ் மூலமா மாதத்துக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? நம்ம லாபம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சீசனை பொறுத்து நமக்கு வந்து அது வேரி ஆகும். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் சீசன் இருக்கு அப்படின்னா வந்துகிட்டு நீங்க வீட்டுல இருந்து சிம்பிளா நீங்க பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னாவே உங்களால ஒரு 5,000 மேல ஏர்ன் பண்ண முடியும். இதுவே நீங்க ஒரு பொட்டிக் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் வந்து லேக்ஸ் கணக்கிலேயே ஏர்ன் பண்ண முடியும். நம்ம வீட்டுல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கோம். தென் அதோட சேர்ந்து இந்த பிசினஸையும் வந்துகிட்டு ஒரு
பார்ட் டைமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு 5,000 earn பண்ண முடியும் மேம் பிசினஸ் டைம்ல. பொதுவாக ஒரு கலையை எடுத்துக்கும் போது அதை இத்தனை மாசத்துல கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போது டெய்லரிங்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 மாசத்துல கற்றுக்கலாம், 3 மாசத்துல கற்றுக்கலாம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுபோல் இந்த ஆரி ஒர்க்கை முழுசாக கற்றுக்கணும் அப்படின்னா மொத்தமாக எவ்வளவு நாட்கள் ஆகும்? நம்ம ஆரி ஒர்க் வந்துகிட்டு முழுசா கத்துக்கிறதுனே எங்க சாப்டர் இல்லை மேம். ஏன்னா வந்துகிட்டு நம்ம கிரியேட்டிவிட்டி தான். ஜஸ்ட் அந்த ஸ்டிச்சஸ் மட்டும் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா வந்துகிட்டு ஒரு 3 to 4 months ஆகும் மேம். இது வந்து பேசிக்கா நம்ம வந்துகிட்டு ஒரு பிளவுஸ் போடும்போது நம்ம ஒண்ணு கத்துக்கிற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு வந்துகிட்டு இப்போ கஸ்டமர் ஒண்ணு கேக்குறாங்க, நம்ம ஒண்ணு திங்க் பண்றோம், அந்த ரெண்டையும் வச்சு ஒண்ணு கிரியேட் பண்றோம் அப்படின்னாவே நம்ம கத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கடைசி வரைக்கும். பட் நம்ம ஒரு கிளாஸுக்கு வந்துகிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, அவங்க கத்துக்கணும் அப்படின்னா ஒரு 3 to 4 months கத்துக்கலாம் மேம். ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டி இருந்தாலே இந்த ஆரி ஒர்க் பிஸ்னஸை ஒரு நல்ல முறையில் செஞ்சு முடிக்க முடியும்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு ப்ளவுஸில் ஆரி ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆகும்? இது எப்படி நம்ம பேஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 500 தான் என்னோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த 500 rupeesல வந்துகிட்டு நீங்க ஒரு பிளவுஸ் போடுறீங்கன்னா 1 dayல வந்துட்டு போட்டுற முடியும். 1 day அப்படின்னா வந்துட்டு ஒரு 6 to 7 hours. அதாவது நம்ம லேடிஸ்க்கான 1 day வந்துட்டு அதுதான். ஏன்னா காலையில குழந்தைங்களை அனுப்பிவிடுவோம், ஈவினிங் ஆனா குழந்தைங்க வந்துருவாங்க, ஹஸ்பண்ட் வந்துருவாங்க. ஸோ அந்த மிடில் டைம்ல வந்துகிட்டு உங்களால ஒரு பிளவுஸ் போட முடியும். 500 rupeesக்கான பிளவுஸ் 1 dayல போடலாம். இதுவே 1000 rupeesக்கான பிளவுஸ் அப்படின்னா வந்துகிட்டு அது வந்துட்டு ஒரு 12 to 13 hours வந்துட்டு போட முடியும் மேம். ஓகே மேம். நீங்கள் வந்து இப்போது ஆரி ஒர்க் பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கீங்க. அது மூலமாக நிறைய பேருக்கு இந்த ஆரி ஒர்க் சம்மந்தப்பட்ட ப்ளவுஸை நிறையவே செஞ்சு கொடுத்துருப்பீங்க. அந்த வகையில் நீங்கள் செய்கிற இந்த வேலையில் உங்களுக்கு பிடிச்ச ஆரி ஒர்க் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்சதுன்னா மேம், நம்ம நார்மலாக வந்துக்கிட்டு பீடு ஒர்க்குங்கிறது யூஸ்வலா எப்பவுமே பண்றது. த்ரெட் ஒர்க்குங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து பீடு ஒர்க் தான் அதிகமாக வந்துட்டு சிம்பிளான டிசைன்ஸ்க்கு நம்ம கிளைண்ட் வந்து விரும்புவாங்க. அதுக்கடுத்து வந்து த்ரெட் ஒர்க். நம்ம வந்துட்டு அதையெல்லாம் மிஞ்சி நீங்களா ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி போட்டு கொடுங்க, நம்மள நம்பி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த எல்லாமே வந்துகிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம அவங்களுக்காக யோசிச்சு கிரியேட் பண்ணி போடுவோம். அந்த மாதிரியான பிளவுசஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். ஓகே மேம். இப்போ ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், இப்படி எதை எடுத்துக்கும் போதுமே அதில் நிறைய சவாலான விஷயங்கள் இருக்கும். எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் செய்யும்போது இக்கட்டான நிறைய சூழ்நிலைகளை கடந்து தான் வந்திருப்பாங்க. அந்த வகையில் நீங்கள் இந்த ஆரி ஒர்க் பிஸ்னஸில் சந்திக்கக்கூடிய சவாலான விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான் மேம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபா ஒரு பக்கம் இருந்துகிட்டு இதை பண்றோம் அப்படிங்கும் போது நம்ம அந்த டைமை கரெக்டா மேனேஜ் பண்ணி கஸ்டமருக்கும் வந்துகிட்டு அந்த டைம்ல டெலிவரி கொடுக்கணும். இன்னொன்னு வீட்லயும் வந்துகிட்டு எந்த இதுவும் பாதிக்கப்படாத மாதிரி கரெக்டா மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். என்னை பொறுத்தளவுக்கு ஆரி ஒர்க்ல இதான் மேம் சொல்லுவேன். ஸ்பெசிபிக் இது வந்து எல்லா ஒர்க்லயுமே நம்ம வந்து சொல்லலாம். பட் ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பேக் பெயின், அது வந்துகிட்டு ஆரி ஒர்க் போடுற எல்லாருக்குமே வந்துகிட்டு அந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த 2 விஷயம் தான் மேம். ஓகே மேம். இப்போ வந்து சொன்னீங்க பேக் பெயின், அதையுமே தாண்டி இன்னும் குடும்பத்தையுமே சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது அடுத்ததான் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் வந்து எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன் மேம். எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு ஆரி ஒர்க்கை செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன மேம்? அதை ஃபர்ஸ்ட் சொன்ன அதே ரீசன் தான் மேம். இன்ட்ரெஸ்ட் ஒன்று எனக்கு இருக்கு. பிஃபோர் மேரேஜ்ல இருந்தே வந்துகிட்டு எனக்கு இந்த மாதிரி டெய்லரிங் ஆரி ஒர்க் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதாவது உட்காந்து இந்த பொறுமையா செய்யற வேலை எல்லாம் ஒரு சிலருக்கு சுத்தமா செட் ஆகாது, எனக்கு அதுதான் ரொம்ப செட் ஆகும். அந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்துகிட்டு என்ன இந்த மாதிரி கூட்டிட்டு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இப்ப எனக்கு 2 சைல்டு இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்கோ இல்ல ஒரு டீச்சிங்க்கோ வந்துகிட்டு எனக்கு போயிட்டு வந்து பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால இது எனக்கு பிடிச்சி கிரியேட்டிவிட்டி ஒர்க்காவும் இருக்கு, டைமும் வந்துட்டு நான் ஈஸியா வந்துகிட்டு அவங்கள கரெக்ட் பண்ணிக்க முடியுங்கிறதுனால நான் இதை சூஸ் பண்ணேன் மேம். ஓகே மேம். நெக்ஸ்ட் கொஸ்டினா, கிரியேட்டிவிட்டியான இந்த ஆரி ஒர்க்கை எல்லாருனாலையுமே கத்துக்க முடியுமா? கண்டிப்பா எல்லாருனாலே கத்துக்க முடியும் மேம். அதாவது வந்துகிட்டு ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு சைல்டுல இருந்து ரிட்டையர் ஆகி வீட்டுல இருக்கிற ஒரு அம்மா வரைக்கும் எல்லாருமே கத்துக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்துகிட்டு உங்களுக்கு இவ்வளோ படிச்சிருக்கணும், இவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கணும், இவ்வளோ வந்து இதெல்லாம் வாங்கியிருக்கணும், அந்த மாதிரிலாம் எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை. நம்ம இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம வந்துகிட்டு அதை கன்சிஸ்டண்டா பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு பண்ண முடியும் மேம். ஓகே மேம். இப்போ இந்த ஆரி ஒர்க்கை எடுத்துக்கும் போது எதிர்காலத்துல இதுக்கான வரவேற்புங்கிறது எப்படி இருக்கும்? கண்டிப்பா பெட்டராகவே இருக்கும் மேம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இருந்ததுக்கு நம்ம வந்துகிட்டு இப்போ எல்லாமே ஃபியூச்சர்ல அதாவது நம்ம டெவலப் ஆகி தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இன்னும் நம்ம மக்கள் வந்துகிட்டு கிரியேட்டிவிட்டியா என்ன கிடைச்சாலும் வந்து அதை ஏத்துப்பாங்க, எடுத்துப்பாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த தொழில் வந்துகிட்டு உங்களுக்கு பின்னடைவுக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து.
ஓகே மேம். அடுத்ததா உங்களுடைய இந்த பிஸ்னஸ் சம்பந்தமா அடுத்த கட்ட பிளானுங்கிறது இருக்கா? இருக்கு மேம். எனக்கு வந்துகிட்டு ஆசை வந்து ஒரு பொட்டிக் வைக்கணும் அப்படிங்கிறது தான். குழந்தை இப்பதான் வந்து எல்கேஜி போறாங்க, செகண்ட் பேபி. அதனால அவங்க ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகிற அந்த டைம்ல வந்துகிட்டு ஒரு பொட்டிக்கா வைக்கணும். அதுக்குள்ள வந்துகிட்டு என்னால இன்னும் எவ்வளவு கத்துக்க முடியுமோ, எவ்வளவு ரெகுலர் கஸ்டமர்ஸ் என்னால உருவாக்க முடியுமோ, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணணும் மேம். சூப்பர் மேம். ரொம்ப இன்ட்ரெஸ்டோட இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிரியேட்டிவிட்டியான மைண்டோட இப்போ அதை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆரி ஒர்க்கை நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? நான் வந்து ஆன்லைன்ல தான் மேம் கத்துக்கிட்டேன். மேக்ஸிமம் ஆன்லைன்ல எதையுமே ஃபுல்லா கத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் சொல்றேன்னா, எங்க வீட்லயே அதை சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. இது வந்து நீ ஃபுல்லா வந்துட்டு ஆன்லைன்லலாம் வந்துட்டு செட்டே ஆகாது, தேவையில்லாத வேலை, இது ஒரு வேலையா, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் நான் வந்து அந்த சொல்ற அந்த இன்ட்ரெஸ்ட், கன்சிஸ்டன்சி இந்த ரெண்டையும் வச்சு தான் நான் கத்துக்கிட்டேன் மேம். ஓகே மேம். யார் எவ்வளவு சொன்னாலும் அது எல்லாத்தையுமே கண்டுக்காம உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்க. அடுத்ததா உங்களுடைய இந்த சுய தொழில் பயணத்தில் ஸ்டார்டிங்கில் எவ்வளவு முதலீட்டில் இந்த ஆரி ஒர்க் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்க? மேம் இதுக்கு நான் முதலீடுங்கிறது ஒண்ணுமே இல்லை மேம். அதான் ஒரு 500 rupees நான் ஒரு ஸ்டாண்டு, ஒரு ஃப்ரேமு, அதுக்கு தேவையான நீடில், த்ரெட்டு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு 450 நினைக்கிறேன் நான் வாங்கும்போது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கா வந்துகிட்டு சேல் பண்ணாங்க. அந்த பேக்கா வாங்கினேன். எனக்கும் வந்துட்டு நான் அந்த பிசினஸா எடுத்துட்டு போவேன் அப்படிங்கிற ஐடியாலலாம் நான் வாங்கல. என்னோட இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுனால ஜஸ்ட் நான் வாங்கி ட்ரை பண்ணுவோன்னு பண்ணேன். அந்த 500 ரூபாய் வந்துகிட்டு இப்போ ஓரளவுக்கு நல்ல டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு மேம். சூப்பர் மேம். வெறும் 500 ரூபாயிலேயே உங்களுடைய இந்த ஆரி ஒர்க் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அடுத்ததா இந்த ஆரி ஒர்க் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கான குடும்ப ஒத்துழைப்புங்கிறது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? அதான் மேம், ஸ்டார்டிங்ல நான் சொன்னதுதான். அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்துகிட்டு இது தேவையில்லாத வேலை, இது ஒரு வேலையா அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருந்துச்சு. பட் இப்ப இருந்துகிட்டு இது வந்து அம்மா சொன்ன ஒரு கருத்து. பட் இப்ப வந்துகிட்டு என் பொண்ணு ஆரி ஒர்க் போடுவான்னு அம்மாவே ஒரு 4 பேர்த்துக்கிட்ட போய் சொல்லி ஒரு கஸ்டமரை கொண்டு வர அளவுக்கு இருக்குன்னு வைங்களேன். இப்போ அடுத்ததா நம்ம மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைஞ்சு உங்களுடைய ஆரி ஒர்க் பிஸ்னஸை பற்றி நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணீங்க. இப்போது உங்ககிட்ட நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க நேயர்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது மேம்? மேம் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. இந்த 2 மூலியமாவே நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். DK விமென்ஸ் வேர்ல்டு ஆரி அண்ட் ப்ரீ பிளீட்டிங் இருக்கும் மேம். ஓகே மேம். இப்போது இது வரைக்குமே நிறைய தகவல்களை ஷேர் பண்ணிங்க ஆரி ஒர்க் பிஸ்னஸ் பற்றியோ, அடுத்ததாக நேயர்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எப்படி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளவு முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பல தகவல்களை ஷேர் பண்ணிங்க. இப்போது பொதுவாக ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே சுய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அந்த வகையில் பார்த்தோன்னா இப்போது சுய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனைகள் என்னவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து மேம் ஒரு கான்ஃபிடென்ட்டா பண்ணணும். தைரியமா வந்து நம்ம அதுல இறங்கி நம்ம பண்ணணும். நமக்கு அதுக்கு ஒரு சுயதொழில் பண்றதுக்கான நாலேஜ்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா போதும். அந்த நாலேஜை வச்சு நம்ம வந்து தைரியமா கண்டிப்பா பண்ண முடியும், பண்ணலாம். தைரியமா இறங்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே மேம். கான்ஃபிடென்ட், தைரியம், நாலேஜ் இது எல்லாமே ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப ஈஸியாகவே சுய தொழிலை தொடங்கி அதை நல்ல முறையில் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை ஷேர் பண்ணீங்க. மற்ற பெண்களோட வளர்ச்சிக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டுல இருக்கிற அந்த டைமை வந்துகிட்டு யூட்டிலைஸ் பண்ணணும் மேம். யூட்டிலைஸ் பண்ணாம அந்த டைம்ல வந்துகிட்டு சும்மா இருந்து நமக்கு எந்த ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்க போறதில்ல, இல்ல வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்க போறதில்ல. அப்படிங்கும் போது நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணணும் மேம். நம்ம வந்து பெண்கள் வந்துகிட்டு அதே மாதிரி வீட்லயே இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்துகிட்டு அது அப்படியே தான் இருக்கும். பட் நம்ம அந்த டைமை வந்துகிட்டு எந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்றோம், சும்மா போய் அடுத்த வீட்டுல பேசி அதை வந்துட்டு இது பண்றோமா, இல்ல நம்ம ஏதாவது ஒரு வழியில போய் நம்ம ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும், இல்ல நம்ம ஏதாவது ஒண்ணு வந்துட்டு நம்ம கத்துக்கிட்டு இப்ப அது வந்து எனக்கு மட்டுமே தேவைப்பட்டா கூட போதும், நான் இதை பிசினஸா தான் கொண்டு போகணும்னு இல்லை. ஒரு பெண்களா இருக்கிறவங்க வந்துகிட்டு தனக்கு ஆரி ஒர்க் போட்டுக்கிட்டா கூட வந்துகிட்டு ஒரு சாரிக்கு ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் மிச்சமாகும்ல மேம். இப்போ இது வரைக்குமே நம்ம நேயர்களுக்குமே நிறைய தகவல்களை ஷேர் பண்ணீங்க. அடுத்ததா ஒரு பிஸ்னஸ் உமனா சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் பல ஆலோசனைகளை கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்குமே பல கருத்துள்ள தகவல்களை ஷேர் பண்ணீங்க. கடைசியா நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்? ஒரு FM அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துகிட்டு அது ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலா மட்டுமே வந்து போயிட்டு இருக்கும். அப்படி இல்லாம ஒரு பெண்கள் சமூக நலன் இதை பத்தி வந்து நீங்க பேசி கொண்டு போறீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா வந்துகிட்டு இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் மேம். இதை சப்போர்ட் பண்ணி நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து மேம்.
நேயர்களே, இது வரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பத்தியும் அவங்களோட தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தியும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். கார்த்திகா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற போறேன். நான் உங்க ஆர்ஜே ரம்யா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகளை தெரியப்படுத்த 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.